செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய தலையங்கங்கள் பெரும்பான்மையானது தலையங்கங்கள் வந்து நெல்சன் மண்டேலா மறைவு தொடர்பாக அவங்க எழுதிய தலையங்கங்களாக இருக்கு. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய தலைவரை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றில் மண்டேலா இடம்பெற்றார். அதே மாதிரி அவரை பின்பற்றுபவர்களும் வரலாற்றில் இடம்பெறும் விதத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும்னு ஹிந்து சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மிகச்சிறந்த தலைவருக்கு உதாரணமாக மண்டேலா திகழ்ந்தார். மண்டேலாவின் கருணை உணர்வையும் வீரத்தையும் வரலாற்றின் தூசி குவியலுக்குள்ள போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல் உலகம் இன்னொரு மகாத்மாவை இழந்து விட்டது. மகாத்மா காந்தியை தவிர மண்டேலாவை ஆட்கொண்ட இன்னொரு இந்தியர் வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தினத்தந்தி நாளை சொல்ல போகும் பாடம் அப்படின்னு சொல்லி 5 மாநில தேர்தல் முடிவுகள் பற்றி தலையங்கம் எழுதியிருக்குது. இந்த முடிவுகள் அரசியல் கட்சிகளுக்கு பாடமாகவும் அவங்க அடுத்தாப்புல செல்ல வேண்டிய பாதையை காட்டுறதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு தினத்தந்தி சொல்லுது. இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் தெலுங்கானா மாநிலத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தொடர்ந்து செயல்பட்டு மாநிலத்தை உருவாக்கணும். சிறிய மாநிலங்கள் தான் நல்ல நிர்வாகத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமணிலையும் கர்ம வீரர் நெல்சன் மண்டேலாங்கிற தலைப்பில் தலையங்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கட்டுரை எழுத்தாளர் சா கந்தசாமியால் எழுதப்பட்டிருக்குது, பரம்பரையின் மீட்சி அப்படின்னு. அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய கருத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜனநாயக அரசியலில் பரம்பரை ஆட்சிக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்துறாரு. ஆனால் பெரும்பான்மைன்னு சொல்ல முடியுமா தெரியல. பல ஆசிய நாடுகளில் மன்னராட்சி போயிருந்தாலும் ஜனநாயகத்துக்குள்ளேயே கூட கிட்டத்தட்ட அது வந்து பரம்பரை ஆட்சி தான் நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்க அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது நிச்சயமாக அது வந்து நல்ல செய்திகளை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. சமீப காலமாக இது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அரசியல் ரீதியாக அவர்கள் 17 வயசுக்கு நான் அரசியலில் வந்தேன், 90 வயசு வரைக்கும் நான் அரசியல் சமூக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாயிட்டிருக்கு. காரணம் இதற்கு ஒரு தடையில்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்று தோணுது. இப்போ அமெரிக்காவை எடுத்துட்டிங்கன்னா 2 முறைக்கு மேல் ஒருத்தர் வந்து அங்கே வந்து அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது அது போன்ற ஒரு தடை இல்லாதனால் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அதிகாரத்தில் அவர்கள் தொடர்ந்து அங்கே இருக்கின்ற பொழுது அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இது ஜனநாயக முறைக்கு ஏற்றதல்ல. இன்றைக்கி வந்து இங்கிலாந்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மேயரை மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கு எப்படி சொல்லணும்னா ரெஸ்பெக்டட் சார், மாண்புமிகு மேயர் அவர்களே என்று சொல்லுகிறோம். இங்கேயும் வணங்கி அவர்களை போற்றக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கும் மனசில் இருக்குது. ஆனால் ஒரு நண்பனாக, ஒரு நம்மளுடைய சேவகனாக நம்மை ஆட்சி செய்பவர்களை பார்க்கக்கூடிய நிலையம் என்பது இந்தியாவில் இல்லை. இது இன்னும் சொல்லப்போனால் இங்கிலாந்து எப்படி இது நாட்டை அடிமையாக்கி கொண்டதோ அதே போன்று வேறொரு விதமான ஒரு அடிமை முறையில் தான் இந்த ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிறது. மன்னர் ஆட்சியினுடைய நீட்சி அல்லது காலனி ஆதிக்கத்தினுடைய அடிமை மனநிலையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு பல காரணங்களால இது போன்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து இந்த கட்டுரை சொல்லுது. அதாவது அதில் சொல்ல வர்ற கருத்து வந்து சரியான கருத்து. அதில் வெளிப்படுற உணர்வு என்னென்னா, மன்னர் ஆட்சி மாறிடுச்சு, மன்னர் ஆட்சியெல்லாம் ஒழிச்சாச்சு, ஆனால் அந்த மனப்போக்கு மாறலைன்றது தான் இன்றைக்கும் அதனுடைய தாக்கம் மக்களிடத்தில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஒரு ஜனநாயக உரிமை என்பது இந்த நாட்டில் எல்லாரும் சமம், ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்குன்ற ஒரு நிலை இருக்கிற குடியரசு ஜனநாயகத்தில் அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோமான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர்னா அந்த தலைவரை வந்து புகழறதோ அல்லது தலைவரை மதிக்கிறதோ, தலைவரை வந்து அவர் ஒரு மிக சிறந்த இருக்கிற மனிதர்களை விட உயர்ந்தவர்னு நினைக்கிறதோ தவறு இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடுகளை வச்சு அது முடிவாகுது. ஆனால் அவருடைய மகன், மகள், மருமகன், மனைவி இவங்கெல்லாம் அவருக்கு இணையான சக்தியாக கருதுகின்ற மனப்போக்கு தான் அந்த பரம்பரைன்னு சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு வேறு எந்த அடிப்படை தகுதியும் இல்லாமல், அவருடைய உழைப்பு எதுவுமே இல்லாமல், அவருடைய தந்தையாருடைய உழைப்பில் அல்லது அவருடைய கணவருடைய உழைப்பில்
அவங்க வந்து இவங்களுக்கும் அந்த தகுதி வந்ததா சொல்கிறதா அதான் மன்னராட்சி முறை அதுதான் இருந்தது. அவருக்கு வேறு எந்த தகுதியும் வேணால் அவருடைய வாரிசுன்றத ஒரே காரணத்தினால அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பல கட்சிகளில் அதுதான் இன்னைக்கு நிலையாகவும் இருக்குது. அதான் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க, நாடும் பெயரும் முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நாடும் பெயரும் முக்கியம் அல்ல, இந்தியா, தமிழ்நாடு, கட்சிகளுடைய பெயர்கள் முக்கியம் அல்ல, தங்கள் பரம்பரையை ஏற்படுத்துறதுல, அவங்கள பதவியில் அமர்த்துறதுல தலைவர்களுக்கு பெரும் விருப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்போ எல்லா கட்சியுமே அவங்க விரும்பி செய்கிறாங்களோ அல்லது அந்த சூழலுக்கு தள்ளப்படுகிறார்களோ, அது நீங்கள் சொல்வது இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக நடக்குது. இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சதுரங்க போட்டி நடைபெற்றது. சதுரங்க போட்டியினுடைய அந்த குயினை தான் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் உலக சதுரங்க போட்டியில் தமிழக முதல்வருடைய படம் எங்கெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லா இடங்களிலும் வைக்கப்படுது. ஆனால் தனிநபருடைய துதிபாடல் என்பது இந்த நாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வருகிறது. அவர் சொல்றாரு, அதனை ஏற்றுக்கொள்றதுல, இந்த மாதிரி தலைவர்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்றதுல மக்களுக்கும் தயக்கம் எதுவும் இல்லைங்கிறது கண்கூடா தெரியுது. இது வந்து எளிய மக்கள் ஏமாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்கிறது. இல்லை, எளிய மக்கள் ஏமாளிகள்ன்றது ஓரளவுக்கு தான் உண்மை. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்படுது. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாருன்னா அவருடைய மகனை வந்து அடுத்த பொறுப்பு கொண்டு வந்து வச்சுட்டு அவரை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த கட்சியில் நீடிக்க முடியுன்றனால அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு வர சொல்ல அவங்க வந்து அந்த கட்சியில் வந்து பணியாற்றணும் அல்லது பதவி வாய்ப்புகளை பெறணும்னா அவருடைய தலைவரை, அந்த கட்சியினுடைய தலைவரை சார்ந்திருப்பதை விட அவருடைய உறவினர்களை, அவருடைய உறவுகளை சார்ந்திருந்தாவே அந்த இடம் கிடைச்சிரும்ன்ற நிலைமை இருக்க சொல்ல அந்த கட்சிகளை இன்னும் சொல்ல போனால் சில கட்சிகளில் தன்னுடைய மனைவிக்கு எந்த பதவியும் இல்லை, ஆனால் அந்த மனைவி தான் அதிகாரம் செலுத்துறாங்க. கொள்கை முடிவுகளை அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இது தொடர்ந்து உறவுமுறை வாரிசு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எல்லா கட்சிகளும், சின்ன கட்சியா இருந்தாலும் பெரிய கட்சிகளா இருந்தாலும் எல்லா கட்சிகளும் அது இருந்திருக்கு. அதுக்கு காரணம் தன்னுடைய மகன் நடித்தார். இன்னும் சொல்ல போனா சில கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் தன்னுடைய மகனுக்காகவே கட்சியினுடைய நிலைப்பாட்டை மாற்ற கட்சிகள்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம கண்கூட பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு போகலாம்.